இன்றைய தினம் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் பகுதி 2ஆக சிலவற்றை பார்ப்போம். பட்டுக்கோட்டை கவிஞர் கல்யாண சுந்தரம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களுடைய தமிழ் பற்று, அவருடைய பாடல் வரிகள் நாம் கேட்டால் அவ்வளோ அற்புதமாக, ஒரு வீரம் நிறைந்ததாக, பெண்மையை மதிக்கக்கூடியதாக, ஒரு மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்து நின்று கருத்துக்களை சொல்வதாக அமைந்திருக்கும். அவர் ஒரு பாடல் எழுதியதற்காக அதற்குரிய சம்பளத்தை பெறணும் என்பதற்காக அந்த குறிப்பிட்ட தயாரிப்பாளருடைய ஆபீஸுக்கு செல்கிறார். அங்கு ரொம்ப நேரம் அவரை காக்க வைத்து விடுகிறார்கள். உரிய சம்பளம், பாட்டு எழுதியதற்கான உரிய சம்பளம் தரப்படவில்லை. கோபமான கவிஞர் அங்கே ரொம்ப நேரம் காத்திருந்த பிறகு ஒரு பேப்பரில் அங்கே உள்ள உதவியாளரை அழைத்து, ஒரு பேப்பரில், தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே நீ என்னை காக்க வைப்பதற்கு உனக்கு ஏது உரிமை, உன் சம்பளம் எனக்கு வேண்டாங்கிற அர்த்தத்தில் எழுதி கொடுத்து விட்டு கோபமாக கவிஞர் சென்று விட்டார். அவர் அன்றைய காலகட்டத்தில் தன்மானம், பெண்மையின் மென்மை, வீரம், இது போன்ற மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்து நல்ல கருத்துக்களை அன்றைய காலகட்டத்தில் ஏராளமான பாடல்களை கவிஞர் எழுதியிருப்பார். இதுபோல் தமிழ் மொழியானது தன்மானத்தை தரக்கூடியதாகவும், சுய கௌரவத்தை காப்பாற்றுவதாகவும், வீரம், மென்மை, அறிவு, ஆற்றல், அருள், அனைத்து சக்திகளும் தரக்கூடியதாகவுமே தமிழ்மொழி இயற்கையாகவே அமைந்திருக்கும். நாம் தான் தினமும் ஒரு 5 நிமிடம் அதில் உள்ள சொல் அழகு, எழுத்து அழகு, அதனுடைய நுட்பம், வாக்கியத்தின் அமைப்பு, இது போன்று ஒவ்வொரு விஷயமாக கூர்ந்து கவனித்தால் இந்த தமிழ்மொழி பாசிமணியைப் போல் நமக்கும் பெருமை தந்து பிறருக்கும் அந்த பெருமையை தர வைக்கும் என்று சொல்கிறேன். மணிகள் சிதறி இருப்பதாக வைத்துக்கொள்வோம். நம் முன் சிதறி இருக்கிறது. ஒரு நூலோ அல்லது ஒரு கோர்க்கக்கூடிய ஒரு நரம்பு நூலை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாசிமணியாக நாம் கோர்த்த பிறகு அழகான மாலையாக மாறும். அதன் பிறகு அந்த மாலையை நாம் சுட்டி கொண்டாலும் பிறருக்கு அணிவித்தாலும் இருவருக்குமே பெருமை தரும். அதை போலவே பாசிமணிகள் சிதறி இருப்பதைப் போலவே தமிழில் உள்ள எழுத்து, சொல், வாக்கியம், இது போன்ற விஷயங்கள் சிதறி இருக்கும். அதை நாம் பயிற்சி எடுத்து கற்றுக்கொண்டால் அது நமக்கும் பெருமையை தரும். பிறரையும் நாம் வாழும் இடத்தில் மகிழ்ச்சியை தர வைத்து, ஆழமான அறிவாற்றலை பிறருக்கும் வழங்க வைத்து ஆசீர்வாதம் செய்யும் என்று சொல்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியையும் பார்ப்போம். திருநெல்வேலி பக்கம் சுதந்திரம் நாம் பெறுவதற்கு முன்பு ஒரு ஆணவம் பிடித்த பிரிட்டிஷ் அதிகாரி அங்கு கிராம நிர்வாக அலுவலராக இருந்தார். அவர் பல கொடுமைகளை செய்தார். அங்குள்ள மக்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்குவது, பல கொடுமைகளை செய்தார். அப்போது ஒரு தமிழ் புலவர் இதை கேள்விப்பட்டு அவருடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த பிரிட்டிஷ்காரரை சந்திக்கிறார். அந்த தமிழ் கவிஞர் பிரிட்டிஷ்காரரை நேருக்கு நேராக சந்தித்து, நான் ஒரு பாடல், தமிழில் உள்ள இலக்கியத்தில் உள்ள ஒரு பாடலை படிப்பேன். அதில் பக்கத்தில் உள்ள மரத்தில் உள்ள ஒரு கிளையானது அந்த பாட்டு பாடி முடித்தவுடன் கிளையானது நீங்கள் சொல்லும் எந்த கிளையோ அந்த கிளை முறிந்து விழும்படி செய்கிறேன். இதை நான் செய்துவிட்டால் நீங்கள் இந்த கிராம நிர்வாக அலுவலர் என்ற பதவியை விட்டு சென்று விட வேண்டும். இங்கு உள்ள மக்களை நீங்கள் அதிகாரம் செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவோடு தன்னுடைய பாட்டை ஆரம்பிக்கிறார். அந்த ஆங்கிலேயரும் சரி பாடுங்கள் பார்ப்போம், தோற்று போனால் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அந்த பிரிட்டிஷ்காரர் சொல்கிறார். இருவரும் ஒப்பந்தம் செய்த பின் அந்த தமிழ் கவிஞர் அந்த குறிப்பிட்ட இலக்கிய பாடலை பாடுகிறார். பாடி முடித்தவுடன் அந்த ஆங்கிலேயர் சொன்னபடி அந்த குறிப்பிட்ட மரத்தில் அந்த குறிப்பிட்ட கிளை, அந்த கிளையானது படபட என்று முறிந்து விழுந்தது. உடனே அந்த ஆங்கிலேயர் புல்லரித்து போய் அதிசயப்பட்டு, நான் என்னுடைய அதிகாரத்தை விட்டு விடுகிறேன், உங்கள் தமிழுக்கு நான் அடிமை,
உங்கள் தமிழ் இலக்கிய பாடலுக்கு நான் அடிமை என்று தெரிவித்து அன்றோடு அந்த அதிகாரம் செய்வதை, பிறரை கொடுமைப்படுத்துவதை நிறுத்தி கொண்டார். அதன் பிறகு புலவர் தன் வழியில் சென்று விட்டார். இதுபோல் தமிழ் மொழியானது ஆணவத்தை அழிக்கக்கூடிய, பிறரை அடிமைப்படுத்தக்கூடிய தன்னுடைய கருத்தால் என்றும் இளமையாக, புதுமையாக விஷயங்களை உள்ளடக்கிய தமிழ் மொழி பிறரை அடிமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அருள் செய்யக்கூடிய ஆற்றலும் வாய்ந்தது. மன்னிக்கும் தன்மை உள்ளது. இப்படி பல சிறந்த உயர்ந்த குணங்கள் தமிழ் மொழிக்கு உண்டு. அடுத்த ஒரு பகுதி 3இல் சிலவற்றை பார்ப்போம்.